காரில் கார் வைக்க போகிறேன், ஒரு ஆள் தூரமாக வந்து சார் 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 ஓடி வரான். பார்த்தேன், சரி இவ்வளோ நமக்காக ஓடி வர்றாரு மனுஷன் அப்படின்ட்டு வந்தார். கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துட்டார். மூச்சு வாங்க எடுக்கிறான். தேங்க்ஸ் சார். நான் ஓகேங்கண்ணே. ஆமாம் நீங்கள் யார் சார் அப்படின்னா, ஏம்பா யாருன்னு தெரியாமலே எடுத்தேண்ணே. ஆமாம் சார், தூரமாக வந்து பார்த்தேன், 4-5 பேர் எடுத்துருந்தாங்க, அதனால் கிட்ட வந்து முதல்ல எடுத்துட்டேன். நீங்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா வேணும்னா வச்சுப்பேன், இல்லைன்னா டிலீட் பண்ணிவிடுவேன் சார். நான் எப்போ என்னை பொறுத்த அளவுக்கு எது வெற்றி தெரியுமா? வாழ்க்கையில் நீங்கள் எப்போ ஜெயிக்கிறீங்க தெரியுமா? எப்போ உங்கள் குழந்தைகள் நான் வளர்ந்த பிறகு என் அப்பா மாதிரி இருக்கணும், என் அம்மா மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்களோ அப்போ தான் உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கும். ஒருத்தன் பேப்பரில் இது போட்டிருக்கான். ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான், 8 பெண்களை திருமணம் பண்ணிவிட்டு 9வது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கான், போலீஸில் மாட்டினான். அதை போட்டிருக்கான். நம்ம பேப்பர்காரங்க குறும்பு ஜாஸ்தி. சார் 8 பெண்களை ஏமாற்றணுன்னா என்னென்னு போடுவீங்க சார்? களவாணின்னு போடணும், கேடின்னு போடணும், பொறுக்கின்னு போடணும். ஆனால் தமிழ் பேப்பர் அப்படி போட மாட்டான். காதல் மன்னன் கைது. எது 8 பொண்ணை ஏமாற்றினான். படிக்கும்போது நமக்கு கூச்சமாக இருக்கும், நம்ம வேஸ்ட்டு போல இருக்குது, நம்ம மன்னனில் இளவரசனாக கூட ஆக முடியாது போல இருக்குன்னு. இவன் படிச்சுட்டு பொறுமையாக போக வேண்டியதானே, குதிக்கிறான், பிபி வருது. அந்த படித்து என்ன இருக்குது அந்த அளவு பொறுமை கிடையாது. இவனெல்லாம் என்கவுண்டரில் முன்னதான் அந்த மாதிரி 8 பெண்களை கிடைக்குது ஆண்கள். இப்போ ஒரு அம்மா மாட்டிக்கிது, சத்தியான ஒரு அம்மா 52 ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்குது. அவங்க 52 நாட் அவுட், போலீஸ் பிடிச்சிச்சு, இல்லைன்னா செஞ்சுரி வச்சுருக்கோம். அதனால் இவன் என்கவுண்டர் போடணும். பொறுமை. படிச்சியா? பொறுமை. யோசி. ஒன்றை வச்சுக்கினே நம்மளால் சமாளிக்க முடியல, இவன் எப்படா 8 சமாளிக்க? அந்த மாதிரி பார்க்க ஆரம்பி. ஏன் டென்ஷன் ஆகிற? டாக்டர்கிட்ட போகிறான் சார். நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா? எந்த இடத்துல போனாலும் பொறுமை கிடையாது. டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறோம், அதனால் போனோடனே ஃபஸ்ட்டு பார்க்கணும். எல்லா இடத்துலையும் ஒரு இது இருக்குது, சிஸ்டம் இருக்குது. ஒரு டோக்கன் வாங்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், நமக்கு முன்னால் ஆள் இருந்தாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும். பொறுமையாக கிடையாதுங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பானுங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க லைஃப்பெல்லாம் எந்த காலத்துலையுமே லைஃப்பில் அமைதி கிடையாது, தூக்கம் வராது, எல்லாத்துலேயுமே டென்ஷனாக இருக்கிறது. ஒருத்தர் பார்த்துட்டு படித்தவன் பார்த்துட்டு வந்து சொல்கிறான், டாக்டர் வேஸ்ட்டு, 500 ரூபா பிடிங்கிட்டான்றான். டே அவன் MD MCA வச்சு படிச்சிருக்கான், பிடிங்கிட்டானா? ஏண்டானே ஒரு தர்மாமீட்டர் வச்சு பார்க்கல, ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்கல, என்ன டாக்டர் அப்படின்னா எனக்குள்ள கரெக்ட் தான் போல இருக்குது. என்னடா உடம்புக்குன்னு முட்டி வலினா, டேய் முட்டி வலிக்கு எதுக்குடா தர்மாமீட்டர் வைக்கணும்? இவன் என்ன நினைக்கிறான் சார், 500 ரூபாய்க்கு எல்லாம் பண்ணணும். முட்டி வலிக்கு போனவனுக்கு தர்மாமீட்டர் எதுக்கு? இவன் எதிர்பார்க்குறான். என்னைக்காவது நாம் க்யூவில் நின்று இருக்கோமா, இல்லை க்யூவில் அமைதியாக நின்று இருக்கோமா? அந்த 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 நாகரிகமாக இன்னும் வரல. க்யூவில் நிற்கிறது, ஒரு ப்ளீஸ் சொல்கிறது, ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. இன்றைய நிலைமையில் பொறுமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது வெறும் சாமியாக இருக்குது தான். எத்தனை கேஸ் போடுங்க, கோச்சிக்கவே மாட்டுறான். போடு பார்த்துக்கிறேன். அன்றைக்கி ஒரு சாமியார் கோர்ட்டுக்கு வர சிச்சா மாதிரியே வராது. உள்ளே போய்ங்க ஜட்ஜி இவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு, மங்களம் உண்டாகட்டும். ஜட்ஜி பார்த்துட்டு சொன்னார், சாமி கேஸே உங்கள் மேலே அதுதான், ஆசிரமத்தில் மங்களம் உண்டாகிட்டாங்களாம். சிரிக்கிறார். ஜாமீன் வாங்கிட்டு சென்று வருகிறேன்னார். மறுபடியும் நிறைய பேருக்கு பொறுமை கிடையாது சார். பக்குவப்படுதல் வேற, பதப்படுத்துதல் வேற, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு மாங்காவை எடுத்துன்னு வாங்களேன், ஃப்ரிட்ஜில் வைங்க, 2 நாள் கழித்து பாருங்கள், மாங்காவாகவே இருக்கும், கெட்டு போயிடாது மாங்காய், ஆனால் மாங்காவாகவே இருக்கும். அது பக்குவப்படுத்துவதில்லை, பதப்படுத்துவது. அதே மாங்காவை வீட்டில் காத்தோட்டமாக ஒரு டைனிங் டேபிள் மேலே வைங்க, அடுத்த நாள் மாம்பழமாக மாறிடும். ஆக நம்முடைய பொறுமை எந்த அளவுனா உங்களுடைய மனதை பக்குவப்படுத்தும். பொறுமை இல்லை என்றால் நீங்கள் பதப்படுத்துவது தான் ஒன்று. பொறுமை இருந்துட்டால் போதும். நிறைய பேருக்கு சாமி கும்பிட்றதுலே பொறுமை கிடையாது சார். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஒரு 6 மாதம் இவன் கேட்டதை கொடுக்கலன்னா கிருஷ்ணரை மாற்றிடுறான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், ஒரு 6 மாதம் இந்த கோயிலுக்கு போவான், 6 மாதம் சிவன் கோயிலுக்கு போவான், 6 மாதம் திருவண்ணாமலைக்கு போவான், 6 மாதம் ராகவேந்தர் ஆடுவான், 6 மாதம் பாபா ஆடுவான், மாறிக்கினே இருக்கும். என்ன பொறுமை கிடையாது. தெய்வத்தை பார்ப்பதில் கூட பொறுமை கிடையாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். சில பேர் வாழ்க்கை விலங்குலன்னு பேர் மாற்றிக்கிறாங்க சார், ரொம்ப அநியாயம். அதெல்லாம் நினச்சது நடக்கலை, என் பேர் ராசி இல்லை சார், நான் எப்போ ராசி இல்லாமல் போவான், உனக்கு வச்ச பேர் இத்தனை நாள் ராசியாக இருந்தது. இந்த மாதிரி ஆளுங்களை ஏமாத்துறதுக்குன்னே நிறைய பேர் சுற்றி நிற்கிறான் சார். விஞ்ஞானம் நம்மளுக்கு நேமியாலஜி, ரேடியாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு. நேமியாலஜின்னு வச்சுருக்கான் சார், யார் போனாலும் பேரை மாற்றிடுவான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் பேர் ராம், ராமை விட நல்ல பேர் இருக்கா சார், அவனுக்கு போயிருக்கான் பேர் என்ன ராம்.
ராமுக்கு என்ன இனிஷியல்னு கேட்டிருக்கான். உலகம் ஃபுல்லாக ராமுக்கு இனிஷியல் ஆர்ஏஎம் தான். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், உன் ஜாதகப்படி அது தப்பு. நீ என்ன பண்ணுற, 2 6 3 A 3 M, உன் ஜாதகத்துக்கு அவ்வளோ எழுத்து வேணும். நம்ப மாட்டீங்க, என் ஃப்ரெண்டு இப்போ அப்படி தான் எழுதுகிறான். பேங்க்கு செக்கெல்லாம் கூட அப்படி தான், 2 6 3 A 3 M. மென்டல் இல்லை. நானே போனேன் அந்த ஆளுக்கிட்ட, என் பேர் மோகன சுந்தரான்னு. நல்லா இருக்கு. அப்போ நான் கூட பெருமையாக நினச்சேன், நம்மளை தெரியுது போல இந்த ஆளுக்கு ஒரு வேளை தப்பாக சொல்லிட்டாங்கன்னா நம்ம வெளில மீட்டிங்கில் சொல்லிட்டோன்னு பயப்படுறான். அவனாக பயப்படுவான். அடுத்த கேள்வி என்ன கேட்டான், இனிஷியல் என்னான்னா எஸ்ன்னு மாற்றிருக்கான். எங்கள் அப்பா எனக்குன்னு விட்டு போனது 2 லட்ச ரூபா கடனும் இனிஷியலும் மாற்றி 2 தான். பொறுமை வேணும். பொறுமை இல்லாதவங்க தான் இந்த விதி மேலே பழிய போடுறது. எல்லாத்திலுமா விதி. பந்தியில் உட்காந்துக்கிறான், பச்சடி போட்டுன்னு வரான், இவனுக்கு போடல, மறந்துட்டான். அவனா வாய்க்கால் வரப்பு தகராறான்னா இவனுக்கு போடாமல் அடுத்த இலையிலேருந்து போட்டு போயிட்டான். பச்சடி தானே, வாழ்க்கையில் பச்சடி சாப்பிட்டது இல்லையா, பார்த்தது இல்லையா? ஆனால் 5 லட்ச ரூபா திருட்டு போன மாதிரி அப்படியே அது பார்த்துக்கிறீங்களா, பரிமாறுறவனையே பார்ப்பான் பச்சடிக்கு. இல்லை பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், சும்மா இருக்க மாட்டான், பச்சடி போடல ஒருக்கு. அது இவன் சொல்கிறான், ஆமாம் சார் என் விதி, நான் எங்கள் அம்மாவுக்கு 5ஆவது பிள்ளை, முதல் பிள்ளையாக இருந்தால் பிரதமர் ஆகிடுவியா டை, அப்பவும் பச்சடிக்கு அப்படி தான் பார்த்துன்னு போகிறேன். நம்ம குடும்பம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் 1 மினிட் பொறுமை. ஒரே நிமிஷம், 1 நிமிஷம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1 நிமிஷம் மட்டும் பொறுமையாக இருந்துருங்களேன், பிரச்சனையே கிடையாது. அப்பா பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, ஒய்ஃபு காஃபி எடுத்துகிட்டு வந்து வைக்கிது. எப்போவுமே ஒய்ஃபுங்க காஃபி எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவாங்க, நம்மளே பார்த்து குடிச்சிடணும். குடிக்கும்போது நான் நிறைய வாட்டி குடிக்கும்போது சூடாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன்னா உள்ளேருந்து குரல் வரும், ஆத்திக்கங்க அப்படின்னு. சூடே இல்லை, வச்ச உடனே குடிச்சிருக்கணும், எல்லாத்துக்கும் பதில் ரெடியாக இருக்கும். உள்ள ஒரு அம்மா காஃபி எடுத்துன்னு வந்து வச்சுது, இருந்தால் பேப்பரை இப்படி திருப்பினான் சார், இவரோட பொண்ணு ஓடி வந்து இடிச்சிடுச்சு டேபிளை, காஃபி கொட்டிடுச்சு. இதுதான் இன்சிடெண்ட்டு. நாயே நாயே கண்ணில்ல. 1 நிமிஷம் பொறுமை இல்லாமல் திட்டின வச்சுங்களேன், அந்த பொண்ணு அன்றைக்கி காலையில் அந்த டே முடிஞ்சு போச்சு. அம்மா வெளில வரா, அதை வச்சவொன்னே குடிச்சிருந்தான்னு அவங்களுக்கு அறிவில்லையான்னு வாவோ, முடிஞ்சு போச்சு. நீ வச்சேன்னு எனக்கு சொல்கிறதானே, முடிஞ்சு போச்சு. சார் 1 நிமிஷம் பொறுமையாக இருக்கணும் சார், 1 நிமிஷம். அது யார், நம்ம குழந்தை. 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்கள் வாயில் வர வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக மாறும். அந்த பொண்ணு பாப்பா ஊற்றிட்டோன்னா பக்குன்னு ஆகிடுச்சு, அப்பாவோட காஃபி ஊற்றிட்டுமேனு. உடனே அந்த 1 நிமிஷம் பொறுமைக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம், விடுப்பா விடுப்பா, காலைல அடிபட்டுதாடா, அடி இல்லைல்ல, போ 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 போ. ஒய்ஃபு உள்ளேருந்து வருவாங்க, ஒய்ஃபுக்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், வச்சவொன்னே குடிச்சிருக்கணும், பாப்பா இடிச்சிருச்சு சொல்லியிருக்கணும். ஒய்ஃபு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் குடிக்கிற வரையும் நின்று டம்ளர் எடுத்து போயிருக்கணுங்க, தப்பு பண்ணிட்டேன். சார் 1 நிமிஷம் பொறுமை ஒரு குடும்பத்தில் காலையில் ஏற்படுகிற ஒரு பெரிய பிரச்சனையை மாற்றுகிறது என்று சொன்னால், அப்போது மொத்தமாகவே பொறுமையாக இருந்தோம்னா. ஒரு சிங்கம் கரடி நரி 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு வாக்கிங் போகிறாங்க. கரடியும் நரியும் சிங்கத்தை பார்த்து சொல்லிச்சு, கொஞ்சம் பசிக்குது ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு. சிங்கம் இது ஏதாவது மாட்டோம் வந்து புலி வந்து உண்டு. புளியை பார்த்தோன்னே சிங்கம் ஓடி போய் ஒரே அடித்து புளியை கொண்டு வந்து அது போராடி ஜெயிச்சு எத்தனை வருதுல, கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. கரடியை பார்த்தது, 3 பேருக்கு சரியாக ஷேர் போடு அப்படின்ச்சு. இந்த கரடி 1 நிமிஷம் யோசனை பண்ணியிருக்கணும், பண்ணாமல் என்ன பண்ணிச்சு, சிங்கம் ஒரு வார்த்தை சொல்லிச்சுல, என்ன 3 பேருக்கு சரியாக ஷேர் போடுன்னு. அதனால் 3யும் கரெக்டாக ஒரே அளவாக 3. சிங்கம் அடி திரும்பி பார்த்த உடனே டென்ஷன் ஆகிடுச்சு சிங்கம். ராஸ்கல், ஒரு பேச்சுக்கு சொன்னோம் 3 பேருக்கு சரியாக, நம்ம எவ்வளோ பெரிய ஆள், போய் அச்சுன்னு வந்தது நம்ம தான், சும்மா புதர்கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஷேர் மட்டும் சரியாக, அதுவும் நரிக்கும் ஒரே அதே ஷேர். சிங்கம் கோபம் வந்து டென்ஷன் ஆகி பொறுமையை இழந்து கரடியை ஒரே அடி வச்சுது, செத்துப்போச்சு கரடி. இப்போ சிங்கம் சொல்லிச்சு நரிக்கிட்ட, புலி கரடி நம்ம 2 பேருக்கு ஒரே மாதிரி ஷேர் போடு அப்படின்ச்சு.
கரடி நரி ஒரு நிமிஷம் யோசிச்சது. ஓகே அப்படின்ட்டு மொத்தமாக ஒரு 90% எடுத்து அப்படி வச்சுது. ஒரு 10% எடுத்து இப்படி வச்சுது. ராஜா, இந்த 90% உங்களுக்கு, 10 எனக்கு. சிங்கத்துக்கு பயங்கர குஷி. இப்படி இவ்வளோ கரெக்டாக ஷேர் பண்ண, சரி சமமா தெரியுது சிங்கத்துக்கு. அப்போது நரி சொல்லிச்சான், எப்படி கற்றுக்கினேன் இதான்னு? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் கரடிகிட்ட கற்றுக்கினேன் ராஜா. டேய், உனக்கு தெரியாதா எனக்கு? ஒவ்வொரு வீட்லேயும் அம்மா ஒய்ஃபு வச்சுருக்கிற குடும்பங்களில், அம்மாவும் நம்ம வீட்டில் இருக்காங்க வச்சுங்க, ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற விஷயம் அது. என்ன சண்டை வரும். சண்டையில் ஒய்ஃபு கண்டிப்பாக கேட்பாங்க, என்ன உங்களுக்கு நான் முக்கியமாக உங்கள் அம்மா முக்கியமா கேட்பாங்கல்ல. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் பதில் சொல்லுவான் சில முட்டாள், எங்கள் அம்மா தானுவான். அவனுக்கும் சோறு இல்லை, அவங்க அம்மாவுக்கும் சோறு இல்லை. ஒரு நிமிஷம் பொறுமையாக யோசி, விடுடா இன்னும் கொஞ்ச நாள் போ அப்படின்னு சொல்லி விட்டுடணும். அந்த இன்னும் கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது. அதுதான் புத்தால்தனம். அதுக்கு நமக்கு தேவை ஒரு நிமிஷம். ஆரோக்கியம் என்பது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டதல்ல, உள்ளமும் சம்பந்தப்பட்டது. ஆக உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பொறுமையை காருங்கள்.